தொடங்கி பன்மொழிகளில் இன்று வரை 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். பன்முக கலைஞர் நாசர் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்கப்படுகிறது. ராஜரத்னா விருதை பெறுவதற்கு வடுவூர் திரு SNR கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தான் பயின்ற குருகுல முறையில் இன்றும் தம் மாணவர்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கும் திரு மூர்த்தி அவர்கள் 61 ஆண்டுகளாக நாதஸ்வரம் இசைத்து வருகின்றவர். 2002இல் அமெரிக்காவில் நாதஸ்வரம் பற்றிய விரிவுரையை நிகழ்த்திய பெருமைக்குரியவர். இவரின் சேவையை பாராட்டி ராஜரத்னா விருது வழங்கப்படுகிறது. இயல் செல்வம் விருதினை பெற நகைச்சுவை நாவலர் புலவர் சண்முக வடிவேலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நகைச்சுவை வித்தகராக தனது பேச்சால் மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்பவர். நகைச்சுவை தென்றல் என்ற பட்டம் பெற்ற இவரின் குரல் உலகம் முழுவதும் இலக்கிய கருத்துக்களை நகைச்சுவை உணர்வோடு ஒலிக்கச் செய்துள்ளது. இவர் ஆற்றும் தமிழ் பணிகள் பல. இவர் தமிழ் பணியினை பாராட்டி முத்தமிழ் பேரவை இவருக்கு இயல் செல்வம் விருதினை வழங்கி சிறப்பு செய்கின்றது. அதனை முதல்வர் அவர்கள் தனது திருக்கரங்களால் வழங்கி கௌரவிக்கின்றார். இயல் செல்வம் விருதினை பெற திருமதி காயத்ரி வெங்கட்ராமன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். தமது கம்பீரமான குரலால் கர்நாடக இசை உலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கி கொண்ட திருமதி காயத்ரி பல இசை மற்றும் நடன கலைஞர்களுடன் இணைந்து பல நிகழ்ச்சிகள் நிகழ்த்தியுள்ளார். இசைக்கலையை அடுத்த தலைமுறையிற்கு பயிற்றுவித்துக் கொண்டிருக்கும் இவர் இசை பயிலும் மாணவர்களுக்காக தனது யூடியூப் சேனலில் ACJ என்ற தொடரை உருவாக்கி அதில் இசை பற்றிய அம்சங்களை விரிவாக விளக்கியுள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள திருவாவடுதுறை TN ராஜரத்னம் கலையரங்கில் முத்தமிழ் பேரவையின் இசை விழா மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது. அதில் கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நடிகர் நாசருக்கு கலைஞர் விருது அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கலைஞர்களுக்கு அவர் விருதுகளை வழங்கிக் கொண்டு வருகிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.